அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏபிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு தும்மல் சகுனம், அதற்குண்டான பலன்கள். இப்போ சகுனங்களில் பல வகையாக இருக்கும். இதை நம்புறவங்க பலர், நம்பாதவங்க சிலர். வள்ளுவர் ஒரு திருக்குறளில் இந்த தும்மலை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நினைப்பது போன்று நினையார்கொள் தும்மல், சினைப்பது போன்று கெடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தும்மல் வருவது போல உள்ளது, ஆனால் வராமல் அடங்கி விடுகிறது. எனவே தான் மனம் கவர்ந்த கணவன் தன்னை நினைத்து பின் நினைக்காமல் விட்டு விடுகிறார் போலும். அதனால் தான் இவ்வாறு நடக்கிறது என்று தலைவி தன் தலைவன் மேல் சந்தேகம் கொள்கிறாள் அப்படிங்கிறது பொருள். இந்த சகுனம் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு ஒரு தும்மலுக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ தும்மல் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் தன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆண் தும்மினால் கெட்ட சகுனம் என்று அர்த்தம். அதே போல் ஒரு பெண் தன் மனதில் எந்த விஷயத்தையாவது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சரியாக இன்னொரு பெண் தும்மினால் அபசகனம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண் தும்மினால் நல்ல சகுனம் என்று அர்த்தம். அதே போல் ஒரு ஆண் தன் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் இன்னொரு பெண் தும்மினால் நல்லது நடக்கும் என்று அர்த்தம். அதாவது ஆண் நினைக்கும் பொழுது பெண் தும்மணும், பெண் நினைக்கும் பொழுது ஆண் தும்மினால் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒற்றை தும்மல் ஆகாது, இரட்டை தும்மல் நல்லது. தொடர்ச்சியான தும்மல்களுக்கு பலன் இல்லை. இப்போ தும்முவதை ஒரு சகுனமாகவே நினைப்பது, திருமணத்தின் போது தாலி கட்டும் பொழுது அபசகனமாக யாராவது ஏதாவது தும்மிட்டாவோ அல்லது ஏதாவது பேசி சத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கெட்டி மேல சத்தத்தை பலமாக தட்டியும் நாதஸ்வரத்தை பலமாக ஊதியும் ஓசை எழுப்புவாங்க. இந்த சத்தம் அந்த தும்மல் சத்தத்தை அடக்கிவிடும். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும்.